அகில இலங்கை ஐயப்ப சேவா சங்கத்தின் ஆதி ஸ்ரீ ஐயப்ப கஷேத்திரம் சபரிமலை தீர்த்த யாத்திரை குழுவினரும் மண்டல பூஜையை வெகு சிறப்பாக நடத்தினர். சிந்துப்பட்டி சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த பூஜைகள் நடத்தப்பட்டன. அதிகாலை 5 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் மண்டல பூஜை ஆரம்பமானது. தொடர்ந்து மகா அபிஷேகமும் ஐயப்ப பக்தர்களின் ஆனந்தமிகு பஜனையும் நடைபெற்றன. இதன்போது பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டார். இன்றைய தினம் காலையில் பௌத்த அலுவலர்கள் அமைச்சிலே என் தலைமை கீழே அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அப்போது உடனடியாக இந்த கோரிக்கையை பொறுப்பேற்று அமைச்சர் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக அமைச்சரவை பத்திரத்தை தயார் செய்யும்படி இந்து கலாச்சார அலுவலர்கள் அமைச்சுக்கு அறிவுறுத்திருக்கிறார். எனவே நான் நினைக்கிறேன் மிக விரைவிலே இந்த ஐயப்பன் பக்தருடைய அந்த யாத்திரை அரசாங்கத்தினால் புனித யாத்திரையாக அறிவிக்கப்பட்டு உங்களுக்கான எல்லா விதமான சலுகையும் அரசாங்கத்தில் வழங்கப்படும் என்ற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.